ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அடுப்பத்தை வச்சிட்டேன், நான் ஃப்ரை பேன் வச்சிட்டேன், ஸ்லோ பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மட்டர் பன்னீர் தாங்க. அதாவது பட்டாணி பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். நம்ம இது 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், 250 கிராம் பட்டாணி எடுத்துருக்கேன், பச்சை பட்டாணி. ஆனால் இது பச்சை பட்டாணி இது ஃப்ரோசன் இது, சரிங்களா? இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். டோட்டலாக நமக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் செலவாகுங்க. நான் இப்போ 1 விட்டுருக்கேன், அப்புறம் 3 நம்ம மசாலா ஃப்ரை பண்ணும்போது ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா இதுலேயும் நம்ம உடச்சி போட்டுக்கலாம், வதங்கட்டும். ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. சின்ன தக்காளி இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இது 2 பெருசாக இருக்குது, 1 குட்டியாக எடுத்துருக்கேன். மொத்தம் 3 தக்காளி டோட்டலாக எடுத்துக்கேன். இப்போ இதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க. நல்லா சீக்கிரம் வதங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளியும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன், அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. நான் இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் ஃப்ரை ஆகும்னு, சரிங்களா? இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், 3, அதையும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக 3 போட்டுங்க, ரொம்ப பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும். அவ்வளோதாங்க, வதங்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுந்தும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளான கிரேவி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். க்ரீம், முந்திரி பருப்பு, தயிர் எதுவும் போட தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக பண்ணுவோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது ஆறுந்தும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பத்தை வச்சிட்டேங்க, வேறு கடாய் வச்சிட்டேன். அது சூடாகிட்டே இருக்கட்டும். ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ஆறிடுது. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறாங்க. அதை சூடேறதுக்குள்ளே இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் தக்காளி வதக்கிறது ஊற்றணும். இப்போ இது 3 டேபிள் ஸ்பூனுங்க. மொத்தம் டோட்டல் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ மற்ற மசாலா அப்புறம் சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சுட 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 இருக்கிற எண்ணெயில் மிளகாய் பொடி போட்டுங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கலரும் நல்லா வருங்க. ஆனால் நம்ம அதை கருக விட்டுறக்கூடாதுங்க, அதை மெயினாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா லாஸ்ட்டில் போடலாம். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரணும், இதை வதக்கலாங்க. பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் எப்படி விட்டுட்டு பாருங்கள். எப்படி இருந்தது மசாலா கலர், இப்போ பாருங்கள் கலர் மாறிடுது உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் இந்த பச்சை பட்டாணியை போட்டுக்கலாங்க. பச்சை பட்டாணியில் ஃப்ரோசன் பட்டாணி. ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வேக விடுவோம். அதுக்கப்புறம் பன்னீரை டக்குன்னு போட்டுடணும். போட்டு கரம் மசாலா, கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதாங்க. ஏன்னா பன்னீர் உங்களுக்கு தெரியும் 2 நிமிஷத்தில் வெந்துடுங்க. இப்போ இதில் நம்ம இந்த ஒரு 2 நிமிஷம் இது வதங்கிட்டாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆகிடுதுங்க. இந்த மசாலாவோட பட்டாணியை பரட்டியாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விடுவோம். இந்த மிக்ஸி ஜார் கழுவி இதிலே விட்டுடலாங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் பட்டாணியை வேக விடுவோங்க. இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு
தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். பட்டாணி வெந்து வந்ததும் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் எடுத்துங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், மட்டர் வெந்துடுத்து. 5 நிமிஷம் போதும் உங்களுக்கு ஃப்ரோசன் மட்டனுக்கு. இப்போ நம்ம 250 கிராம் பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைம்லேயே அதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூவிடுங்க. கொத்தமல்லி ஒரு 2 நிமிஷம். இந்த மசாலா வாசனையும் போயிடும். கரம் மசாலா வாசனை நல்லா கமகமன்னு வாசனை வருங்க. அந்த பன்னீரோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். பன்னீரும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்குறாங்க. 2 நிமிஷம் ஆகிடுதுங்க. பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. கமகமன் வாசனை வருது. கேமராமேனுக்கு இருக்க முடியலங்க. எப்படா ரெடியாகவும் சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. முதல்ல தூவிட்டோம். இப்போ நான் இதை சப்பாத்தி கூட தாங்க சாப்பிட போகிறோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆகிடுது நம்ம மட்டர் பன்னீர் பட்டாணி பன்னீர் கிரேவிங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். இது சப்பாத்தியோட வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிடுங்க. இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. அது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரி இதோடலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.